ஹாய் அனைவருக்கும் வணக்கம். தேர்ஸ்டே விலாக் தான் நம்ம பார்க்குறது. இது என்னென்னா சீரக சம்பால சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோழிக்கறி எடுத்து அதில் போட்டு, அதில் மசாலாலாம் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த கோழி கறியிலேயே தண்ணி வரும். அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக சுண்ணா மாதிரி வந்த உடனே நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதித்து வரும்போது இதோ சீரக சம்பா அரிசி எடுத்து அதில் போடணும். பாருங்கள், ஒரு அரிசி கூட வேஸ்ட் பண்ணல. நாங்கள் தட்டி எடுக்கிறோம். அதை லைட்டாக கிண்டி விடணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே தம் போடுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தவாவை எடுத்து வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சு விட்டுடணும்.